ஆனால் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு என்று வீர முழக்கம் சொல்லுகின்ற திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை வெளியிட்டு அதற்கு ஏற்ப சமூக திட்டங்களை வழங்கி இடஒதுக்கீடை உயர்த்தியது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் பீகார். நினைத்து பாருங்க. உண்மையிலே சுதந்திர இந்தியாவிலே முதலாக நடந்தது பீகார். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டிலே அது நடைபெற்றிருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நாங்கள் கேட்டோம், கணக்கெடுப்பு நடத்துங்கள். இந்த கணக்கெடுப்பு ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல. உங்களுக்கு அந்த சாதி பேரை பிடிக்கலன்னா அது சமூக நீதி கணக்குன்னு நீ வச்சுக்கீங்க, பொருளாதார கணக்கு, ஏதாவது ஒரு கணக்கு வேணும். அந்த கணக்கு தான் பீகாரிலே நடத்தி அந்த பீகாரிலே அங்கே 97 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் பெறுகிறார்கள். அந்த 96 லட்சம் குடும்பங்களுக்கு அந்த அரசு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக செய்திருக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதே கணக்கெடுப்பில் பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்று அந்த 67 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார் அந்த பீகார் மாநில அரசு. இதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் நான் கணக்கெடுக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? அதை விட மோசம், சட்டமன்றத்திற்குள் பொய் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? ஆம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே எத்தனையோ முறை பொய் சொல்கிறார்கள். என்ன, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று, கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று. பிறகு எப்படி பீகார், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எப்படி எடுத்தார்கள்? எந்த சட்டத்தின் கீழ் எடுத்தார்கள்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படிதான் அத்தனை மாநிலங்களும் எடுத்தார்கள். அந்த சட்டத்தின் கீழ் தான் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஏன் பஞ்சாயத்து தலைவர்களும் அதிகாரம் இருக்கிறது. நான் ஏன் இந்த கணக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி, 2 கோடி குடும்பம். அந்த 2 கோடி குடும்பம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லையா? அது ஏன் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? அது 2 கோடி குடும்பம் கணக்கெடுத்து அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சமூகம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இருக்காங்க, அரசு வேலையா தனியார் வேலையா, அந்த வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல பைப்ல தண்ணி வருதா, அல்ல சோலார் இருக்கா, அல்லது கிணறுல போர் இருக்கா, கிணறு இருக்கா, சைக்கிள் இருக்குதா, இல்ல பைக் இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி எத்தனையோ சமூக திட்டம், நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடை உயர்த்தலாம், உள்ஒதுக்கீடை கொடுக்கலாம். அதே வேளையிலே தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் ஒரே ஒரு நபர் தான், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான்.